Hello all, today's topic can of worms on NEET UG 2024. நீட் பற்றி தான் இந்த டாபிக் வந்து பேசியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா, நீட் வந்து மெடிக்கலுக்கும் டென்டலுக்கும் யூஜி லெவலுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. இதில் என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிரேஸ் மார்க் வழங்கினாங்க, பேப்பர் லீக் ஆகிடுச்சு, மால் ப்ராக்டிஸ் நடந்துச்சு, டெக்னிக்கல் இஷ்யூ நாங்கள் ஃபேஸ் பண்ணோன்னு பலதரப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஃபைல் ஆச்சு. இதனுடைய ஹியரிங் பார்த்தீங்கன்னா ஜூலை 18க்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. ஜூலை 18 நெக்ஸ்ட் ஹியரிங் நடக்க போகுது. ஓகேங்களா. இப்போ ஐஐடி மெட்ராஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் மால் ப்ராக்டிஸ் சம்மந்தமாக ஏதாவது நடந்துச்சான்னு எக்ஸாமின் பண்ணிகிட்ருக்காங்க. ஐஐடி மெட்ராஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க தரப்பில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, டாப் ரேங்கர்ஸ் 1.4 லேக் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் எக்ஸாமின் பண்ணினதில் மால் ப்ராக்டிஸ் நடந்த மாதிரி தெரியலை அப்படிங்கிற நோட்டில் அவங்க பேசியிருக்காங்க. ஸோ காமனாக வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, டிரான்ஸ்பரன்சி இல்லாததுனால, வெளிப்படைத்தன்மை கவர்மெண்ட் வந்து நீட்டில் வைக்காததுனால தான் மக்களுக்கு அது மேலே உள்ள நம்பகத்தன்மை போய் இவ்வளோ சந்தேகங்களே எழுப்புகிறதா அப்படிங்கிற நோட்லேயும் இதை வந்து பேசியிருக்காங்க. ஸோ நீட் எக்ஸாம் வந்து ஒரு வெளிப்படையாக இதுதான் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு வெளிப்படையான ஒரு கருத்துகள் வந்து பரிமாறப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மக்களுக்கு சந்தேகம் அப்படிங்கிறது குறையும் அப்படிங்கிற நோக்கில் இதை வந்து பேசியிருக்காங்க. ஓகேங்களா. கேன் ஆஃப் வார்ம்ஸ் அப்படின்னா ஒரு பிரச்சனையை சரி செய்ய போய் அது ஒரு காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷனாக மாறுது இல்லையா, அதுதான் வந்து கேன் ஆஃப் வார்ம்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், செக்யூலர் ரெமிடி ஆன் த முஸ்லீம் விமன் மெயின்டெனன்ஸ் அண்ட் கோர்ட் வேர்டிக். ஓகே, ஃபஸ்ட்டு முஸ்லீம் லா அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, 1937 வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்க்குனே வந்து ஒரு சட்டத்திட்டம் வரையறுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் ஷாரியத் அப்ளிகேஷன் ஆக்ட்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ இது வந்து அவங்களுக்கான முழுக்க முஸ்லீம் மக்களுக்கான ஒரு சட்டத்திட்டம். அவங்க வாழ்வியல் எப்படி இருக்கணுங்கிறத உள்ளடக்கியது. ஓகேங்களா. ஸோ இந்த முஸ்லீம் பர்சனல் லாவை ஒட்டி தான் வந்து எல்லாமே வந்து இவங்களுக்கு சொல்யூஷன் வந்து தேடிக்குவாங்க. அப்படி இருக்கும் பொழுது விமனுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது அதில் கட்டாயம் கிடையாது இந்த லா படி. ஆனால் 1985 பார்த்தீங்கன்னா ஒரு விமன், அவங்க பேர் ஷா பானு அப்படிங்கிறவங்க கோர்ட்டை அணுகி 125 செக்ஷன் படி, கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் படி எனக்கு மெயின்டெனன்ஸ் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு கவர்மெண்ட்டும் ஒப்புதல் அளித்து அந்த பெண்மணிக்கு மெயின்டெனன்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. சரிங்களா. செக்ஷன் 125 சிஆர்பிசி கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் படி. சரிங்களா. ஸோ இது நடந்த அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னா 1986 முஸ்லீம் அந்த ஆக்ட், ஷாரியத் ஆக்ட் ஒரு கூட்டமைப்பாக ஒரு முடிவு செஞ்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முஸ்லீம் விமன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க 86 நெக்ஸ்ட் இயர் நீங்கள் பாருங்கள். ஸோ இதில் என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் தடுவது கட்டாயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன ஓவராலாக சொல்ல வராங்க அப்படின்னா, அதாவது ரிலீஜியனை தாண்டி மதம் சார்பற்ற ஒரு தீர்வு வந்து பெண்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கில் வந்து இதை பேசியிருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், மெட்டஃபர் அப்படின்னா உருவகப்படுத்தி சொல்கிறது. ஒன்றோட கம்பேர் பண்ணி சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இருக்குது இது மாதிரி இருக்குன்னு நம்ம ஒரு கம்பேரிஷன் பண்ணுவோம், அதுதான் வந்து மெட்டஃபர். நெக்ஸ்ட் ஒன், டாக்டு அப்படின்னா பிடிவாதமாக இருக்கிறது தான் டாக்டு. ஸோ நம்ம இதுக்கு க்ளூ என்ன பார்த்துருந்தோம், டாக்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிவாதமாக இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் ஒன், ஹோமோஜினைஸ் அப்படின்னா சிமிலராக இருக்கிறது, யூனிஃபார்மாக இருக்கிறது. சரிங்களா. ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோமில் இருக்கிற எல்லா ஜீனுமே யூனிஃபார்மாக தான் இருக்கும், சிமிலராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், மாஃப்ட் அப்படின்னா கிராஜுவலாக சேஞ்ச் ஆகிறது, படிப்படியாக அதன் மாற்றத்தை வந்து உள்ளடக்கியதான் வந்து மாஃப்ட். இதுக்கு க்ளூ வந்து மாஃபிங் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி உடனே பண்ணிட மாட்டாங்க, படிப்படியாக கிராஜுவலாக தான் மாஃப் பண்ணுவாங்கன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், பீஸ்ட்னா ஒரு லார்ஜ் அனிமல், மிருகம் தான் வந்து பீஸ்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், ஆட்ரிபியூட் அப்படின்னா ஒரு குவாலிட்டி, ஒரு தன்மையை சொல்கிறது ஆட்ரிபியூட்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிலீஃப் இருக்கும் இல்லையா, அதாவது இதனால தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா, அதையும் வந்து நம்ம வந்து ஆட்ரிபியூட்னு சொல்லுவோம். சரிங்களா. அதாவது ஒரு நம்பிக்கை இருக்கும், இது இவங்கனால தான் செய்யப்பட்டுச்சு, இதனால தான் நடந்துச்சுன்னு ஒரு நம்பிக்கையும் நம்ம ஆட்ரிபியூட்னு சொல்லுவோம். ஸோ ஒரு குவாலிட்டி, ஒரு தன்மையையும் ஆட்ரிபியூட்னு சொல்லுவோம். இது நடந்ததுக்கான காரணமாகவும் ஒரு ரீசனாகவும் ஒரு விஷயம்தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையையும் ஆட்ரிபியூட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், அவுட்ரேஜ்னா ஆங்கர். சரிங்களா. கோபம் தான் வந்து அவுட்ரேஜ். நெக்ஸ்ட் ஒன்,
டிஸ்ட்ரஸ்ட் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, லேக் ஆஃப் ட்ரஸ்ட், அவநம்பிக்கை தான் வந்து டிஸ்ட்ரஸ்ட். அட்டர்னா கம்ப்ளீட், அட்டர்லின்னு சொல்லுவோம், கம்ப்ளீட்டாக, டோட்டலாக, முழுமையாக, அதுதான் வந்து அட்டர். ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னா, அத்தர் சென்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும், ரொம்ப பர்ஃப்யூமாக இருக்கும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. லிம்பிடிட்டி அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அப்ஸ்க்யூர் இல்லாமல் இருக்கிறது. அப்ஸ்க்யூர்னால் என்ன பார்த்தோம், தெளிவில்லாமல் இருக்கிறது தான் அப்ஸ்க்யூர் இல்லைங்களா, அதாவது தெளிவில்லாமல் புரியாமல் இருக்கிறது தான் வந்து அப்ஸ்க்யூர். ஆனால் லிம்பிடிட்டினா அதுக்கு ஆப்போசிட், ஈஸியாக புரிஞ்சுக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அதுதான் வந்து லிம்பிடிட்டி. ஓகேங்களா. இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, லம்பான ஒரு எதுவான டியூட்டியாக இருந்தாலும் அதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்குவோம், லம்பான டியூட்டியாகவே இருந்தாலும் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்குவோன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்ட் அப்படின்னா தடுப்பு, தடை, உங்களுக்கே தெரியும் இல்லையா, பார்னால் தடுக்கிறது, தடை பண்ணுறது. இன்வோக்கிங் அப்படின்னா ஒரு ஹம்பிளான ஒரு ரெக்வஸ்டான ஒரு விஷயத்தை இன்வோக்கிங்னு சொல்கிறோம். செகண்ட் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சுச்சுவேஷனை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான எடுத்துக்காட்டாக சொல்கிறதையும் நம்ம வந்து இன்வோக்கிங்னு சொல்கிறோம். சரிங்களா. அதாவது ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஹம்பிளான ரெக்வஸ்ட்டையும் இன்வோக்கிங்னு சொல்கிறோம். அதே மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸை சொல்லி எடுத்துக்காட்டாக எக்ஸாம்பிளாக நம்ம சொல்கிறதையும் நம்ம வந்து இன்வோக்கிங்னு சொல்கிறோம். ஓகேங்களா. எடுத்துக்காட்டையும் இன்வோக்கிங், ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறதும் இன்வோக்கிங் தான். நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாமா. வாட்டர் ஷெட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைல்கல், அதாவது ஒரு தொடக்கத்துக்கான ஒரு இதுதான் வந்து வாட்டர் ஷெட். ஓகேங்களா. அதாவது ஒரு திருப்பு முனையாக இருக்கும், அது வரைக்கும் ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்திருக்கும், ஒரு திருப்பு முனையாக ஒரு மைல்கல்லாக இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும், அதுதான் வந்து வாட்டர் ஷெட். ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர் வந்து ஷெட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அதுதான் அதனுடைய திருப்பு முனைன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இத்தோஸ் அப்படின்னா ஒரு நெறிமுறையை தான் வந்து இத்தோஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா. எத்திக்ஸ்னால் என்னது, எத்திக்ஸ்னாலும் ஒரு நெறிமுறை தானே. ஸோ இத்தோஸ்னாலும் அதனோட ப்ளூரல் தான் அப்படின்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இத்தோஸ்னால் ஒரு நெறிமுறை, நடைமுறை தான் வந்து இத்தோஸ்ன்னு சொல்லுவோம். நல்லிஃபை அப்படின்னா செல்லாததாக்குறது, ரத்து பண்ணுறது தான் வந்து நல்லிஃபை. இப்போ வந்து நல் செட்டுன்னெலாம் மேக்ஸில் பார்க்குறோம் இல்லையா. ஸோ நல்னா ஜீரோ, எதுவுமே இல்லாதது, எம்டி. ஸோ அதை செல்லாததாக்குறது தான் அப்படின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபோர் க்ளோஸ் அப்படின்னா ஒன்றை ப்ரிவெண்ட் பண்ணுறது, அதாவது பறிமுதல் செய்கிறதையும் சொல்லலாம், ஒன்றை பறிமுதல் செய்கிறதும் ஃபோர் க்ளோஸ் தான், ஒன்றை தடுக்கிறதும் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதும் வந்து ஃபோர் க்ளோஸ் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், இது வந்து ரெண்டுமே முஸ்லீம் டேர்ம், இடாட் மேர் அப்படிங்கிற ரெண்டுமே முஸ்லீம் டேர்ம் தான். இடாட் அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் வந்து டீமைஸ்க்கு அப்புறம் இல்லைன்னா ஒரு ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வெயிட்டிங் பீரியட் கொடுத்துருப்பாங்க முஸ்லீமுக்கு. சரிங்களா. மேரேஜ் அவங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, அதுதான் வந்து இடர்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஒரு கணவன் இறந்ததுக்கப்புறமோ இல்லை வந்து விவாகரத்து பெற்றதுக்கப்புறமோ ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கும் பெண்களுக்கு. சரிங்களா. அதுதான் இடர்ட்னு சொல்கிறாங்க. அவங்க அது வரைக்கும் ரீமேரேஜ் பண்ணக்கூடாது, அந்த காலம் முடிகிற வரைக்கும். அதுதான் இடட். மேர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணமகன் வந்து முஸ்லீம் மணமகன் அவங்களுடைய மனைவிக்கு, வருங்கால மனைவிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சீதனமான ஒரு விஷயத்தை தான் மேர்னு சொல்கிறாங்க. சரிங்களா. க்ரூம் வந்து பிரைடுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு அன்பளிப்பு, பரிசளிப்பு தான் வந்து மேர். நெக்ஸ்ட் ஒன் அவுட் டு அப்படின்னா ஒரு விஷயம் ஒருத்தங்க செய்யணும்னு சொல்லி எதிர்பார்ப்போம் இல்லையா, ஒரு கட்டளை மாதிரி, அதை வந்து அவுட்டுன்னு சொல்லுவோம். இதுதான் நீங்கள் செய்யணும்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, ஷுட் டூ, நீங்கள் இதை செய்யணும்னு சொல்கிறத வந்து அவுட்டுன்னு சொல்லுவோம். செகண்ட் மீனிங் என்ன நடக்கணும் அல்ல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு சொல்கிறதையும் நம்ம வந்து அவுட்டுன்னு சொல்லுவோம். வாட் ஷுட் ஹேப்பன், என்ன நடக்கணும், நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இதையுமே வந்து அவுட்டூவில் சொல்லுவோம். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, என்ன நடக்கணும் இல்லை உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு தெளிவாக சொல்லுவோம் இல்லையா, அது அவுட் டு அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணி சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும், மற்றவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம அவுட் டு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் வேக்ரன்சி அப்படின்னா அலைச்சல். சரிங்களா. ஒரு இடத்துல இல்லாமல் மூவ் ஆகி போயிட்டே இருப்பாங்க, வேண்டரிங்காகவே இருப்பாங்க, ரோமிங்காகவே இருப்பாங்க, ஹோம்லெஸ். சரிங்களா. அவங்களுக்கு வீடுன்னு இருக்காது, நாடோடிகள் மாதிரி வந்து அலைஞ்சிட்டே இருப்பாங்க, வேண்டரிங்லேயே இருப்பாங்க, அதுதான் வந்து வேக்ரன்சி. இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சியெல்லாம் அப்படி கம்மியாகிட்டே வர்றதுனால தான் நிறைய பேர் ஹோம்லெஸ்ஸாக வந்து வேண்டரிங் ஆகிட்டே இருக்கான்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஹார்மோனியஸ் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச். ஓகேங்களா. ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இதுதான் வந்து ஹார்மோனியஸ். இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா ப்ளசண்ட்டான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். சரிங்களா. ஒரு ப்ளசண்ட்டான ஒரு சந்தோஷமான ஒரு எஃபெக்ட் கொடுக்குறதையும் நம்ம வந்து ஹார்மோனியஸ்ன்னு சொல்லலாம். பர்சனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இல்லாமல் ஒரு இணக்கமான ஒரு இதையும் நம்ம ஹார்மோனியஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா.
நெக்ஸ்ட் ஒன் டிஸ்டிங்க்ட் அப்படின்னா கிளியராக தெரியுது இல்லையா, அதை வந்து டிஸ்டிங்க்ட்னு சொல்கிறோம். இன்னொரு மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதையும் நம்ம வந்து டிஸ்டிங்க்ட்னு சொல்கிறோம். இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கிளியராக நமக்கு தெரியும், ஆனால் அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே டிஃப்ரெண்ட்டானதுன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், விளக்கம் தான் வந்து இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரப்ட் ஆகி தான் ஒரு விளக்கத்தை நம்மளால் கொடுக்க முடியும். இன்ட்ரப்ட் ஆகாமல் எந்த இடத்துலையுமே நம்மளுடைய விளக்கத்தை கொடுக்க முடியாது. செக்யூலரைஸ் அப்படின்னா மதச்சார்பற்றது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, செக்யூலர் கண்ட்ரின்னு சொல்கிறோம் இந்தியாவை. எதனாலனா மதச்சார்பற்ற கண்ட்ரி அப்படிங்கிறனால தான். எக்ஸ்டிங்யூஷ்ட் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறது தான் வந்து எக்ஸ்டிங்யூஷ்ட். ஓகேங்களா, ஒரு விஷயத்தை செய்யாமல் ஸ்டாப் பண்ணுறத எக்ஸ்டிங்யூஷ்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டெண்ட் ஆகாமல் நீங்கள் வந்து அதை ஸ்டாப் பண்ணணும்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் ஆகாமல் அதை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, டுமாரோ சர்டன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.